ஓம் சாந்தி. ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் சக்சஸ், அதாவது சிறிய பழக்கங்கள் பெரிய வெற்றி என்ற தலைப்பில் 7 நாட்களுக்காக பட்டி நடக்க போகுது. இந்த பட்டியை பிகே தீபா சிஸ்டர் நமக்காக எடுக்க இருக்காங்க. இன்னைக்கு 7 டேயில் ஃபஸ்ட்டு டே, தி பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியின் சக்தி. இந்த பட்டியில் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, ஒரு ஹிந்தி பாட்டு. அந்த பாட்டிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நாம் டெய்லியும் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் அது முக்கியம் இல்லாததாக தோணுனாலும் இல்லை ரொம்ப நாளுக்கு பெரிய வெற்றிக்கான காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டு. அதாவது அதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சால் மட்டும்தான். அதனால் இந்த பட்டியில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, உயர்ந்த எண்ணங்கள் எவ்வாறு ராஜ்ய பாக்கியத்திற்கு அதனுடைய பங்கை செஞ்சிட்ருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதை ரொம்ப நாளாக ரொம்ப பொறுமையோட விடாமுயற்சியோட தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த வெற்றியை அடைய முடியும். இந்த பட்டியில் ஒரு மனிதன் சுத்தியலோட ஒரு பெரிய கல் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு முறை அடிக்கிறாங்க, அடுத்தது 2 முறை 3 முறை அந்த சுத்தியால் அந்த கல்லை அடிக்கிறாங்க. இப்போ 10வது முறை அடிக்கிறாங்க, அடுத்து 50வது டைம் அடிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு பிளவும் இல்லை. இப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய எந்த ஒரு மாற்றமே தெரியலை. அந்த கல் இன்னும் பெரியதும் அதாவது ரொம்ப கடினமானதாக ஆகுது. ஆனால் 100வது டைம் அதை அடிக்கிறாங்க, அப்போ அந்த கல் அப்படியே பிளக்குது. இப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை குறிக்குது. நாம் அந்த முயற்சியை கைவிடாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிரமம் இருந்தாலும் முன்னேறிட்டே போகலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய வெற்றியாக மாறிடும். அதனால் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ஒரு சின்ன பழக்கத்தை எடுத்துகிட்டு அதை நாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தை நாம் முதல்ல கொண்டு வரணும். அப்போ நாம் முதல்ல என்ன செய்கிறோம், முதல்ல அதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஸ்ட்ராங்காக வைக்கணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடக்கூடாது. நாம் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு திட எண்ணம் நாம் வைக்கணும். அதோட வெற்றிக்கு பங்களிக்கக்கூடிய 2 முக்கிய காரணம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்டெடி எஃபோர்ட், அதாவது நிலையான முயற்சி. இன்னொன்று என்ன அப்படின்னா, இனிஷியல் இன்னர் ஸ்பார்க், அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தீப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தொடர்ச்சி இல்லை முயற்சி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்கா இல்லை அந்த நிலையான முயற்சியா? இப்போது அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலையான முயற்சி தான். இப்போது நமக்கு சிரமம் இருந்தாலும் இல்லை கைவிடணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலும் ரொம்ப பொறுமையோட அமைதியான மனசோட அதை தொடர்ந்து பண்ணணும். அதுதான் நம்ம முயற்சி தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி நாம் என்னதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, எண்ணங்களின் சக்தி, பவர் ஆஃப் தாட்ஸ், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, சுப்ரீம், அதாவது உயர்ந்த தந்தை, அவர் எண்ணங்களின் சக்தியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வலிமையான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தெய்வீக விதி என்ன, கூடவே நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பாடி கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ சூட்சுமமாக செயல்படுது அதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்பொழுது எண்ணங்களின் சக்தியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருமே ஆத்மா மற்றும் பரமாத்மா. அவங்களுடைய இடத்தை தெரியாமலேயே எண்ணங்களினுடைய சக்திகளை பயன்படுத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நேற்று இல்லை அதுக்கு முன்னாடி நாள் நாம் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டோம், முள் இல்லாத கற்றாழை, அதை பற்றி நாம் கேட்டோம். இப்போது நீங்கள் எல்லாருமே அதை பற்றி கேட்டிருப்பீங்க. அப்போது அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார், ரொம்ப ஆர்வத்தோட பொறுமையாக அதில் ஆய்வு பண்ணார். அதில் நம்ம ஆழமாக போக வேணாம்.
இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்த பரிசோதனை வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது தண்ணியை வச்சு பரிசோதனை பண்ணாங்க. அடுத்தது ஜப்பானிய சயின்டிஸ்ட் நீரின் எண்ணங்களின் சக்தி எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய எண்ணங்களின் சக்தி தண்ணியில் பரவி வித்தியாசமான அந்த மூலக்கூறுகளை உருவாக்குது அப்படின்னு அந்த ஆய்வில் நமக்கு சொன்னாங்க. இது எல்லாமே முன்னதாகவே செய்யப்பட்ட எண்ணங்களின் சக்தியை நிரூபிக்கக்கூடிய ஒரு பரிசோதனைன்னு நம்ம சொல்லலாம். இப்போது பாபா எண்ணங்களின் சக்தியை பற்றி என்ன சொல்கிறாரு? இப்போது ஃப்யூச்சரில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? முரளியில் உலக மாற்றத்தினுடைய காலத்தில் எண்ணங்களின் சக்தி எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும்னு பாபா நமக்கு சொல்லியிருக்கார். இப்போ பாபா சொல்கிறாரு, தாட் ரீடிங், அதாவது எண்ணத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம், அது எப்போது நிகழும்? அது நிகழும் இப்போது நாமளே ஆழ்ந்த அமைதியில் நிலைத்திருந்து நம்மளுடைய எண்ணங்களை அந்த சோல் கான்ஷியஸ் நிலையில் நிலச்சிருக்க வச்சோம் அப்படின்னா அந்த தாட் ரீடிங் நம்மளால் பண்ண முடியும். அதாவது எண்ணத்தை நம்மளால் ரீட் பண்ண முடியும். பாபா இதை சீட் ஸ்டேஜ், அதாவது விதை நிலை அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த விதை நிலையிலிருந்து நாமளே அந்த இடத்துல நிலைத்திருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கூட சேவை செய்ய முடியும்னு பாபா சொல்கிறாரு. அவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய மனநிலையை தெரிஞ்சு அவங்களுடைய மனதின் மூலம் இணைந்து பரமாத்மாவோட இணைவதற்காக அவங்கள நம்ம ஊக்கம் உற்சாகம் கொடுத்து இந்த தெய்வீக சேவைக்காக நம்மளால் தூண்ட முடியும்னு பாபா புரிய வைக்கிறாரு. அதற்கான ஃபவுண்டேஷன் என்ன? அதற்கான ஃபவுண்டேஷன் இதை பற்றி நாம் பேசலாம். அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. ஆமாம், முழுமையாக ஆத்ம சுயநினைவினுடைய அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அமைதியின் சக்தியை அதை நாம் அனுபவம் பண்ணி சோதனை பண்ணி உணரணும். நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் அதை அனுபவிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வெறும் கேட்குறதா மட்டும் ஆகிடும். அதை கேட்டால் நமக்கு நல்ல ஒரு உணர்வு வரும், ஃபீலிங்ஸ் வரும். ஆனால் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளால் பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் உணர்ந்து நம்ம உணர வச்சு அதில் சோதனை பண்ணி அதில் வெற்றியை அனுபவிக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படின்னா சக்தி வாய்ந்த சிந்தனை, உயர்ந்த சிந்தனை, தெய்வீகமான சிந்தனை உருவாக்கும் அந்த தெய்வீக விதை என்ன? அதுதான் சோல் கான்ஷியஸ், அதாவது ஆத்ம உணர்வு. இப்போ முன்னாடி நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் நிறைய விஷயங்கள் கேட்டோம். அப்போ நம்ம ஆழமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஆத்ம உணர்வு, அந்த நினைவு, அது சின்னதாகவோ முக்கியமற்றதாகவோ இருக்கலாம். ஆனால் அதை நம்ம முன்னுரிமையாக வச்சு ஒழுக்கத்தோட தொடர்ந்து ஒரு அந்த காலத்தை நம்ம விடாமல் செய்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது அற்புதமான விளைவுகளை நமக்கு கொடுக்கும். இப்போ ஆத்ம உணர்வு, சோல் கான்ஷியஸ். இப்போ நாம் ஆத்ம சுயநினைவு சோல் கான்ஷியஸ் பற்றி பேசுகிறப்போ நம்மளுடைய மனசில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் வருது? ஆத்ம சுயநினைவு அப்படின்னா, ஆத்ம உணர்வு அப்படின்னா முழுமையான நிலைத்தன்மையினுடைய நிலையாக இருக்குது. இப்போ நாமளே உண்மையான உணர்வில் நிலைநிறுத்துறது. இப்போ நம்மளை உண்மையான நிலைக்க வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ ஆத்ம உணர்வில் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலையாக இருக்குது. இப்போ நம்ம ஆத்ம உணர்வில் நிலைச்சிருக்கிறப்போ நாம் சிந்தனைகளினுடைய குவாலிட்டியை அதிகரிக்கிறோம். அதே நேரத்தில் சிந்தனைகளினுடைய அளவோட குவாலிட்டி கூட குறைவாக இருக்குது. இப்போ தரம் அதிகரிக்கிறப்போ சிந்தனைகள் வெளிப்படுறதை நாம் அனுபவம் செய்ய முடியும். நாம் எல்லாருமே இதை செஞ்சுருக்கோம். பிராமணர்களாகிய நாம் எல்லாருமே இதை டெய்லி நம்மளுடைய லைஃப்பில் அனுபவம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது தொடர்ந்து அனுபவம் பண்ணலை. இப்போது ஒரு முறை, அப்போது ஒரு முறை அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது தொடர்ந்து நம்ம பண்ணுறதில்லை, அப்போன்னு சொல்லிட்டு எப்போ முடியுதோ அப்போ பண்ணுறோம். அப்படி பார்த்தோன்னா ஆத்ம உணர்வில் நிலச்சிருக்கிறப்போ உருவாகக்கூடிய சிந்தனையோட முறை என்ன? சில சக்தி வாய்ந்த சிந்தனை, நேர்மறையான சிந்தனை, உயர்ந்த சிந்தனை, தூய்மையான சிந்தனை, இப்போ உயர்த்தப்பட்ட சிந்தனைகள். இப்போ நீங்கள் இதெல்லாமே எடுத்து காட்ட முடியுமா? இப்போது டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய உண்மையான இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்.
அதாவது உதாரணங்கள், எனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டது தான். ஏன்னா பரமாத்மா எப்போவுமே என் கூட இருக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளும் என் நிலையை உயர்த்தக்கூடியது. எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க தான் வருது. ட்ராமா நன்மை தான் எனக்கு பண்ணும் அப்படின்னு நாம் அந்த நிச்சயத்தில் இருக்கணும். இது எல்லாமே உயர்ந்த சிந்தனைகளினுடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. திரும்பவும் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஆத்ம உணர்வுடையவரா அப்படி இருக்கோமா, இல்லை உடல் உணர்வுடையவராக இருக்கோமா? இப்போ ரெண்டுக்குமே இடையில ஊசலாடிட்டுருக்கோம். ஆத்ம உணர்வுடையவர், உடல் உணர்வுடையவர். அதாவது ஆத்மானு சில டைமில் நம்ம உணர்வில் இருக்கோம், சில டைமில் சரீர உணர்வுக்கு வந்துடுறோம். இப்போ முன்னாடி நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் பார்த்தது போல் இது 2 படிகளாக இருக்குது. அதில் முதல் படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நடிகன் தன்னை ஒரு பார்ட்டு, நான் இதில் ஒரு பாத்திரமாக நடிக்கிறேன் அப்படின்னு இல்லை, ஒரு தெரியாத நடிகனாக பார்க்குறாரு இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாரி தன்னை ஒரு ஆத்மாவாக பார்க்குறாரு. நாம் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது நம்ம மேலும் மேலும் முன்னேறுவோம். அப்போ அடுத்த நிலை வருது. அதில் ஆத்மா ஹாரி என்பவனை ஒரு ஹீரோவாக நம்ம அந்த அதில் காமிச்சிருக்கோம். இதுவே இங்கேயும் நடக்குது. இந்த வாழ்க்கையில் நாம் ஆத்ம உணர்வுடையவராக உயர்ந்த நிலையில் நிலச்சிருக்கிறத முன்னாடி இந்த நிலைகளை கடந்து போகணும். ஆத்ம உணர்வுடையவர், அடுத்தது சரீர உணர்வுடையவர். இப்போ நாம் அந்த ஆத்மா அப்படின்றத நம்ம நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும், அந்த உணர்வில் வந்துட்டே இருக்கணும். சரீரத்திலேருந்து விடுபட்டு ஆத்மா அப்படின்னு உணரணும். அது திரும்ப நினைவுபடுத்தணும், திரும்ப சோதனை பண்ணணும், மாற்றணும், சோதிக்கணும், திரும்பி நாம் அந்த நிலையில் நிலைச்சிருக்கணும். இப்போது நாம் நடைமுறை வாழ்க்கையில், நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய நம்ம உடல் உணர்வில் தான் இருக்கோம், அது பாடி கான்ஷியஸில் தான் இருக்கோம். உடல் உணர்வில் இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன? ப்ராக்டிக்கலில் அதனுடைய அறிகுறிகள் என்ன? நமக்குள்ளே என்ன உணர்கிறோம்? உடல் நினைவில் உணர்வில் இருக்கிறப்போ நாம் எப்படி நடந்துக்கிறோம்? இப்போ இதை பற்றி நாம் சிந்திப்போமா? கொஞ்சம் நேரம் நாம் இதை பற்றி பேசுவோம். ப்ராக்டிக்கலில் கோபமாக இருக்கிறது, அது நம்ம பாடி கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோமா, சோல் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோமா? பாடி கான்ஷியஸோட அடையாளம். இப்போது வேதனையாக இருக்கிறது, ஃபீல் பண்ணுறது, இதுவும் பாடி கான்ஷியஸ். மனசோர்வாக இருக்கிறது, தளர்ச்சியாக இருக்கிறது, இதுவும் பாடி கான்ஷியஸ். இப்போ வெறுமை உணர்வு, இப்போது குறைவாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே பாடி கான்ஷியஸோட அடையாளம். இப்போது ரியாக்ட் பண்ணுறது, உடனே ரியாக்ட் பண்ணுறது, அதுவுமே என்னது? பாடி கான்ஷியஸாக இருக்குது. அடுத்தது ரெஸ்பாண்டிங், அதாவது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு பதில் அளிக்கிறோம் அப்படின்னா அது முழுமைத்தன்மையினுடைய அடையாளம். இப்போது உறவுகள் ஏதோ ஒரு விரிசல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா அது பாடி கான்ஷியஸோட அடையாளம். அதாவது உறவுகளில் ஏற்படக்கூடிய மோதல்கள் தான் நம்ம பாடி கான்ஷியஸ் வெளிப்படுத்துது. அதனால் சரியான சிகிச்சை கிடைக்கணும், சரியான நோயை கண்டறியறது அவசியமாக இருக்குது. மாற்றம் செய்கிறதுக்கு முதல்ல அதை ஏற்றுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நோயின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சால் தானே சிகிச்சை பண்ண முடியும், அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம பண்ண முடியும். இப்போ நாம் யாரும் வலியை அனுபவிக்க விரும்பலை, அப்படி தானே? இப்போ இங்கே யாராவது வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? ஆசைப்படுவாங்களா எனக்கு வலிக்கணும் அப்படின்னு? அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம்? பாடி கான்ஷியஸ் அப்படின்னாலே வலியை தான் நமக்கு கொடுக்கும். இப்போ வலி கொடுத்தா அது பாடி கான்ஷியஸோட அடையாளம்னு புரிஞ்சுக்கலாம். வலியை 100% தடுக்கணும் அப்படின்னா நாம் அந்த அசரீரி, அந்த சூட்சுமமான ஆழமான விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். திரும்பவும் முன்னாடி சொன்னது மாதிரி நம்மளை நிலைநிறுத்துறதுக்காகவும் முழுமை நிலையை அடையிறதுக்காகவும் முழுமையான உயர்வை, அந்த உயர்வு நிலையை, கம்ப்ளீட் ஸ்டேஜை நாம் அடையணும் அப்படின்னு நினச்சாலும் நாம் அந்த ஆத்ம உணர்வில் இருக்கணும், உடல் உணர்வில் இருந்து விலகி இருக்கணும். ரெண்டுலேயுமே ஊசலாடிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உண்மையான நம்ம சுய செக்கிங், அதாவது சுய சோதனை பண்ணணும். மற்றும் உண்மையான அந்த சேஞ்சிங், அதாவது உண்மையான மாற்றம் செய்யணும். அது இருந்ததுன்னா நிச்சயமாக நாம் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். அப்படியானால் இதை பற்றி நாம் எப்படி செயல்படலாம் அப்படின்னு நம்ம பேசலாம். இதை ரூட் லெவல்
எப்படி நம்ம அகற்றலாம், அதாவது அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மட்டத்திலேருந்து எப்படி நம்ம நகற்றலாம். நிச்சயமாக அதுக்கு பயிற்சி வேணும். இப்போ பயிற்சி அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் பண்ணுறது கிடையாது. பயிற்சி அப்படின்னா தினசரி டெய்லி பண்ணணும். மேலும் பாபா டெய்லி முரளி, யோகா, அப்புறம் அவருடைய ஆசீர்வாதம் மூலமாக நம்மளை திரும்ப திரும்ப ஆத்ம உணர்வுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு கவனம் கொடுக்குறார். அட்டாச்மெண்ட் கூடவே வெறுப்பு, இது நம்மளை பாடி கான்ஷியஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான அடையாளமாக இருக்குது. ஆனந்தத்தினுடைய நிலை எடையில்லாதது போன்ற, அதாவது அந்த ஏஞ்சலிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபரிஸ்தா மாதிரி அப்படியே லேசான தன்மை, இது எல்லாமே ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான அடையாளம். 24 மணி நேரத்துலையும் நாம் இந்த ரெண்டையுமே அனுபவம் செய்கிறோம், ரெண்டையுமே அனுபவிச்சுட்ருக்கோம். ஆனால் இதில் பாபா பயன்படுத்திய ஒரு சொல் என்ன அப்படின்னா நம்பர் வைஸ், அதாவது அடிப்படை வரிசை கிரமம் சொல்லுவார் இல்லையா, அப்போ அது பர்சன்டேஜை சார்ந்ததாக இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுமே செல்ஃபாக எஃபோர்ட் போடுறாங்க, அதாவது சுயமாக முயற்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய முன்னுரிமை, ஒவ்வொரு ஆத்மாவினுடைய புரிதல் அதை பொறுத்து தான் இருக்குது. வரிசை கிரமம் தான். பற்றுதல், அட்டாச்மெண்ட், அப்புறம் வெறுப்பு, இதில் ஒன்று கசப்பான விஷயம், இன்னொன்று ஸ்வீட் பாய்சன். ஒன்று பிட்டர் பாய்சன் கசப்பான விஷயம், இன்னொன்று ஸ்வீட் பாய்சன் அதாவது இனிப்பான விஷயம். ஒன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட்டோட நூல் இருக்கு இல்லையா, அதில் கட்டுற மாதிரி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கயிற்றுல கட்டுற மாதிரி. இப்போ பற்றுதல் நம்மளை எப்படி கட்டுது, வெறுப்பு நம்மளை எப்படி கட்டுது, ரெண்டுமே ஒரே நேரத்தில் பாடி கான்ஷியஸில் தான் நம்மளை கட்டி போடுது. ஆனால் நம்ம வெளிப்படையாக மேலோட்டமாக பார்த்தோன்னா இது ரெண்டும் வேறு வேறு மாதிரி தோணும். பற்றுதல், வெறுப்பு ரெண்டுமே நம்மளுடைய சோல் பவரை குறைக்கும், அதாவது ஆத்ம சக்தியை குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு டைமு என்னுடைய சின்ன வயசில் ஒரு சன்னியாசியை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். அந்த நேரத்தில் எனக்கு அது முழுசாக புரியவே இல்லை. ஆனால் அது என்னுடைய மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காகவே பதிஞ்சிருக்கு. அவர் ஒரு டைம் சொன்னார், நண்பர்களையும் எதிரிகளையும் அதாவது ஒரே பேஸ்கெட்டில், ஒரே ஒரு கூடையில் வைக்கிறோம். அது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இதை பற்றி யோசித்து பார்த்தேன். இப்போ எனக்கு அவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுது. ஏன்னா நண்பர்கள், எதிரிகள், ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனிமியாக இருந்தாலும் 2 பேருமே கர்மாவினுடைய விளைவுகள் தான். 2 பேருமே நம்மளுடைய ஒரே கர்மாவினுடைய பலன்கள் தான். ஒரே நிலையில் நம்மளுடைய கர்மாவினுடைய பலனை மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கிறோம், இன்னொரு நிலையில் அதே கர்மாவினுடைய பலனை நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கோம். இதுதான் சமநிலையினுடைய நிலை. இந்த 2 எதிர்மறையும் ஒரே அளவிலான மரியாதையோடு புரிஞ்சுக்கிட்டு 2 வகை ஆத்மாக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலையை நாம் அடையணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும், அந்த கர்மாத்தீத் ஸ்டேஜை அடைய முடியும். அங்கே நாம் முழுமையான நிலையை அடைகிறோம். பாபா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், விதை, அதாவது சீட் ஸ்டேஜ், அதாவது அந்த விதை சொரூப நிலை, அப்படி அதை பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை இலக்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். முன்னாடியே நாம் சிந்தனைகளினுடைய தரம், அளவு பற்றி பேசணும். அப்போ பாடி கான்ஷியஸ் சிந்தனையினுடைய அளவை அதிகரிக்குது, சோல் கான்ஷியஸ் சிந்தனையினுடைய அளவை குறைக்குது. இது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது இந்த 2 நிலைக்குள்ள இடையில் நாம் முன்னும் பின்னுமா நகர்றப்போ நம்மளுடைய சிந்தனை அதனுடைய தரமும் மாறி போயிடுது, அதனுடைய அளவுமே மாறுது. முரளியில் பாபா எதை நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம சோதிக்க வேண்டியது எது அப்படின்றத பாபா முக்கியமான கவனம் கொடுங்க அப்படின்றாரு. எதை நம்ம செக் பண்ணணுன்னு பாருங்கள். கூடவே பாபா நமக்கு பிராமண குழந்தைகளாகிய நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்காரு. நாம் நிறைய நேரம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது எதிர்மறை சிந்தனையில் இருக்கக்கூடாது, ஆனால் வேஸ்ட்டு தாட்ஸில் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீணான சிந்தனை அப்படின்றது ரொம்ப சூட்சுமமானது, அது கண்ணுக்கு தெரியாது போல தான் இருக்கும். அதை நாம் தரத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான செயலாக இருக்குது.
நாம் உண்மையிலேயே வீணான சிந்தனையை உருவாக்குறோமா இல்லையா அப்படின்றத ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாம் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் மூடில் போட்டுறோம். அதாவது பாடி கான்ஷியஸ் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வேஸ்ட் தாட்ஸு நேரடியாகவே வந்துட்டே இருக்கும். அப்போது பாசிட்டிவ் சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள், அங்கேருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலிவேட்டட் உயர்ந்த சிந்தனைகள் எல்லாமே, அதற்கு பிறகு சக்தி வாய்ந்த அந்த சிந்தனைகள், இது எல்லாமே மாறுறது சாத்தியமாக இருக்காது. இப்போ இது எல்லாமே ஸ்டேஜஸ் ஆஃப், அதாவது இது எல்லாமே உயரத்திற்கு செல்வதற்கான படிகளாக இருக்குது. அதனால் இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்மளுடைய சிந்தனைகளினுடைய தரத்தை நாம் செக் பண்ணணும். நம்மளுடைய சிந்தனையை வகைப்படுத்தணும். இப்போ முன்னாடி நம்ம என்னென்ன வகைகள் பேசணும், சிந்தனைகளினுடைய வகைகள் என்ன? வேஸ்ட்டு தாட்டு, அடுத்து நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது வீணான சிந்தனைகள், எதிர்மறை சிந்தனைகள், அடுத்தது நல்ல நேர்மறை சிந்தனைகள் பாசிட்டிவ் தாட்ஸ், அடுத்தது எலிவேட்டட் உயர்ந்த சிந்தனைகள். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எவ்ரி ஹவர், அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகளின் தரத்தை நாம் செக் பண்ணணும், சோதித்து பார்க்கணும். கூடவே பாபாவினுடைய சிந்தனைகளையும் நாம் சரியாக சோதனை பண்ணணும். பாபாவோட சிந்தனைகள், என் சிந்தனைகள் மற்றும் பாபாவோட சிந்தனை உயர்ந்த நிலையை நாம் அடையிறப்போ, நம்ம முழுமையாக பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறப்போ, பூர்ணத்துக்காக, அதாவது முழுமைத்தன்மையை அடையணும் அப்படின்னா நாம் அந்த நிலையை அடையணும். பாபாவோட சிந்தனைகளை போல என்னுடைய சிந்தனைகள் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி நாம் மாற்றிக்கணும். இதுதான் சிந்தனைகளினுடைய மிக உயர்ந்த தரம். என்னுடைய சிந்தனையை பாபாவோட சிந்தனை மாதிரி மாற்றணும். ஆனால் இன்றைக்கி நாம் இதை ஒரு வீட்டு பாடமாக எடுத்து செய்ய போகிறோம். இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய வீட்டு பாடம், மிகுந்த நேர்மையோட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்னுடைய சிந்தனைகளினுடைய தரத்தை குறித்து வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோன்னா நம்மளை நாமளே நேர்மையோட என்ன அப்படின்னு ஈஸியாக கண்டறிய முடியும். அதற்கப்புறம் வரக்கூடிய நேரங்களில் நாம் அதை மாற்றிக்கலாம். அடுத்த நாளுக்காக மாற்றம் செய்யவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.